வெல்கம் டு ECE கான்செப்ட். TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் கேட்ட கொஷின்ஸ்க்கு யூனிட் வைஸாக நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இந்த வீடியோவில் நம்ம வந்து அனலாக் சர்க்கியூட்ஸில் கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அனலாக் சர்க்கியூட்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சிலபஸ் இதுதான். ஸோ அனலாக் சர்க்கியூட்டோட சிலபஸ் இதுதான். ஸோ இதை வந்து நம்ம சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்டர் வைஸாக நம்ம டோட்டலாக 8 சாப்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இதிலிருந்து 19 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 டயோட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் தி அவுட்புட் ஆஃப் தி கிவன் சர்க்கியூட். ஓகே, ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, அதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சர்க்கியூட்டுக்கு இன்புட் விஐ கொடுத்துருக்காங்க. ஸோ V0 என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வேவ் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து என்ன சர்க்கியூட் அப்படின்னா நம்மளுக்கு டயோடோட அப்ளிகேஷனில் பார்த்த கிளிப்பர் சர்க்கியூட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கிளிப்பர் இது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டயோட். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஷண்ட் கிளிப்பர். அப்போது விஐ, இப்போ இங்கே நம்மளுக்கு பேசிக்காக 2 கண்டிஷன் தெரிஞ்சால் போதும். ஸோ விஐ கிரேட்டர் தென் 0ல் டயோட் எப்படி இருக்கும், விஐ லெஸ் தென் 0ல் டயோட் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து V0 வந்து பிளாட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ டயோடில் இது வந்து ஆனோட், இது வந்து கேத்தோட் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த டெர்மினல் வந்து ஆனோட் டெர்மினல், இது வந்து நம்மளுக்கு கேத்தோட், வோல்டேஜ் கேத்தோட் டெர்மினல். ஓகே, இப்போ இதில் விஐ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது விஏ கிரேட்டர் தென் விகே, அப்போ டயோட் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ டயோட் ஃபார்வர்ட் பயாஸாக இருந்துச்சுன்னா டயோட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்கியூட். ஷார்ட் சர்க்கியூட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு V0 which is equal to 0, பிகாஸ் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து 0. அப்போ V0 which is equal to 0. ஸோ ஆர் டயோட் வந்து ஷார்ட் சர்க்கியூட், அப்போ V0 which is equal to 0. ஓகே, இது வந்து கேஸ் 1. கேஸ் 2, விஐ லெஸ் தென் 0ல் டயோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விஐ வந்து -1 -2 அப்படின்னு இருக்கும். அப்போ விஏ லெஸ் தென், இப்போ விஐ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா விஏ கிரேட்டர் தென் விகேவா இருக்கும். அப்போ டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ விஐ லெஸ் தென் 0 அப்படின்னா விஏ லெஸ் தென் விகே, அப்போ டயோட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸ். அப்போ டயோட் should be replaced by open circuit. அப்போ டயோட வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட் அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ விஐ இங்கே போடலாம், இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்புட் அப்படின்னா இதுலேருந்து இது 0, இது விஐ கிரேட்டர் தென் 0, இங்கே வந்து விஐ லெஸ் தென் 0, இது வந்து V0, இது வந்து 0. இப்போ அவுட்புட் வந்து விஐ கிரேட்டர் தென் 0, அப்போ நம்மளுக்கு அவுட்புட் V0 ஈக்குவல் டு 0 தான். V0 ஈக்குவல் டு 0. ஓகே, விஐ லெஸ் தென் 0 அப்படின்னா which is equal to விஐ. அப்போ விஐ எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது டைம். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. இங்கே வந்து சேம், இது வந்து +V, இது வந்து -V. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து -V. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் சாப்டர் பிஜேடி அண்ட் FET ஆம்ப்ளிஃபையர்ஸில் கேட்ட கொஷின்ஸ். Question number 2, for any BJT amplifier ideally the stability factor has to be. Okay, இப்போ any BJT amplifierக்கு stability factor ஐடியலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் என்ன ஆம்ப்ளிஃபையர் எடுத்துட்டாலும் அது வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கணும். அப்போ ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பரேட்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்பரேட்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கிவன் பிஜேடி ஆம்ப்ளிஃபையருமே வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கணும். அப்போ ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டை ஸ்டேபிள் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் என்ன தெரியும்? S ஈக்குவல் டு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து S. அப்போ அதோட ஃபார்முலா S ஈக்குவல் டு 1 + பீட்டா அப்பான் 1 - பீட்டா இன்டு டோ ஐபி பை டோ ஐசி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா. இப்போ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலோ வந்து நம்மளுக்கு ஐசி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். பிகாஸ் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஐசியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஐசி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையராக அதை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கக்கூடாது? ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஐசி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற பெராமீட்டருக்கே நம்ம போகிறோம். அப்போது நம்மளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா எஸ் வந்து as low as possible இருக்கணும். S வந்து as low as possible இருக்கணும். S அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இப்போ S வந்து as low as possible இருக்கணும் ஐடியலி. அப்போ ஐடியலி ஃபார் ஸ்டேபிள் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா S ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் நம்ம வந்து பயாசிங் சர்க்யூட்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூ வந்திருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸில் வந்திருக்கும். பட் நம்மளுக்கு இப்போ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்ம ஸ்டெபிலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ பட் ஐடியலாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எஸ் வந்து 0வா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 3. தி வோல்டேஜ் கெயின் ஆஃப் அ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர் இஸ். ஓகே, காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும்? காமன் பேஸ், காமன் எமிட்டர், நம்மளுக்கு அந்த டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர், வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது கூட இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் கூட நம்மளுக்கு இந்த 4 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வோல்டேஜ் கெயின் ஃபார் அ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து லார்ஜ், காமன் எமிட்டருக்கும் லார்ஜாக இருக்கும், காமன் கலெக்டருக்கு வந்து யூனிட்டி. ஸோ கரண்ட் கெயின் பார்த்துட்டோன்னா லெஸ் தென் யூனிட்டி, இது வந்து ஹை. காமன் கலெக்டருக்கு கரண்ட் கெயின் வந்து ஹை. ஸோ இப்போ இதிலிருந்து வோல்டேஜ் கெயின் ஆஃப் அ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர், அப்போ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு லார்ஜ். அப்போ இங்கே ஆப்ஷனில் நம்மளுக்கு லார்ஜ் அப்படிங்கிறது வெரி ஹை. ஸோ வெரி ஹை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒன் மோர் ஹிண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரை வந்து வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா நம்மளுக்கு V0 வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜாக தான் இருக்கும். அப்போது வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது அவுட்புட் பை இன்புட், அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். அப்போ V0 பை VI, V0 பை VI, V0 பை VI should be greater than 1. பிகாஸ் நம்ம வந்து V0 பை VI தான் சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து 1. அப்போ V0 பை VI should be greater than 1. இங்கே greater than 1 அப்படிங்கிற கேஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஹையர் தான், கிரேட்டர் தென்னாக தான் இருக்கணும். ஸோ அதனாலையும் நம்ம வந்து ஆப்ஷன் சி சூஸ் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக.
Next question. Question number 4. Determine VGSQ and IDQ for the following network for IDS is equal to 10 milliampere and VP equal to minus 8 volt கொடுத்திருக்காங்க. அண்ட் விஜி ஈக்குவல் டு விஜிஎஸ் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அதோட விஜிஎஸ்கியூ அண்ட் ஐடிக்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்க சர்க்கியூட் பார்க்கலாம். இது வந்து ஃபெட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து விஜிஎஸ் கியூ பாயிண்ட் வச்சு அவங்க வந்து டிசி லோட் லைனில் விஜிஎஸும் ஐடியும் எங்கள் லையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம விஜிஎஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரெயின் கரண்ட். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேட் சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே தான் ட்ரெயின் இருக்கும். அப்போ ட்ரெயின் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஐடி. அப்போ விஜிஎஸ் அண்ட் ஐடிக்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விஜிஎஸ் நம்ம விஜிஎஸ்கியூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது, ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம இதில் வந்து ஒரு லூப் அப்ளை பண்ணோம், கேவிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விஜிஎஸ்கியூ கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஐடி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ லீனியர் கட் ஆஃப் ரீஜியனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0வாக இருக்கும். சேச்சுரேஷன் ரீஜியன், லீனியர் ரீஜியன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ரீஜியனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் கரண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஐடிக்யூவும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் லூப்பில் வந்து நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் அப்ளை கேவிஎல் டு இன்புட் லூப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளை கேவிஎல் டு இன்புட் லூப். ஸோ அப்போ இன்புட் லூப் என்ன அப்படின்னா, ஸோ ப்ளஸ் விஜிஜி. ஸோ விஜிஜிங்கிறது வந்து 2 volt. ஸோ அப்போ ப்ளஸ் 2 ஐஜி இன்ட்டு, ஸோ இப்போ இங்கே வந்து ஐஜி தானே ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் இன்புட்டில் வந்து கேட், அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஐஜி கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ ப்ளஸ் மைனஸ், அப்போது ப்ளஸ் 2 volt ப்ளஸ் ஐஜி இன்ட்டு 1M ப்ளஸ் மைனஸ் விஜிஎஸ். ஸோ ப்ளஸ் விஜிஎஸ் ஈக்குவல் டு 0. அப்போது apply KVL to input loop plus VGG plus IG into 1 million plus VGS equal to 0. So VGG என்ன கொடுத்திருக்காங்க 2 volt. 2 IG வந்து நம்மளுக்கு 0. பை டிஃபால்ட் ஐஜி வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. அதனால 0 இன்ட்டு 1 மில்லி வந்து நம்மளுக்கு 0 ப்ளஸ் விஜிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 volt. ஸோ விச் இஸ் நத்திங் பட் விஜிஎஸ்கியூ. ஸோ நம்ம வந்து விஜிஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 2 volt கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு மைனஸ் 2 volt இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக ஐடிக்யூமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணாதான் நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஐடி ஈக்குவல் டு IDSS into 1 minus VGS upon VP whole square. givenல IDSS கொடுத்திருக்காங்க, VP இருக்கு, VGS equal to VGG கொடுத்துட்டாங்க. அப்போ VGG வந்து minus 2 volt, அப்போ VGS வந்து minus 2 volt. அப்போ ID equal to 10 milliampere into 1 minus VGS வந்து minus 2 upon VP வந்து minus 8 whole square. So 1/4. இப்போ 10 milli into 1 minus 1/4. So இதன் whole square. So இது நம்ம simplify பண்ணோம்னா 4 minus 1 3/4. இப்போ 3/4 square 10 milli into 9/16. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5.625 milliampere கிடைக்கும். ஸோ ஐடி
IDQ. ஸோ ஐடிக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா 5.625. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி. ஸோ விஜிஎஸ்கியூ வந்து நம்மளுக்கு -2 வோல்ட் கிடைச்சிருச்சு, ஐடிக்யூ வந்து 5.625. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 5. Determine RB and RC for the transistor inverter of the figure if IC SAT equal to 10 milliampere. ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்சி அண்ட் ஆர்பி வேல்யூ, இங்கே இருக்க ஆர்பி அண்ட் ஆர்சி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி இந்த சர்க்கியூட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸோ இன்புட் சைடில் நம்ம ஏதாவது லூப் இப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்புட் என்னன்னு தெரியாது, ஐபியும் என்னன்னு தெரியல, ஆர்பியும் என்னன்னு தெரியல. ஸோ எல்லாமே அன்னோன் பேராமீட்டர்ஸாக இருக்கிறதுனால நம்ம இது வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் லூப்புக்கு நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். சொல்யூஷன் அப்ளை கேவிஎல் டு அவுட்புட் லூப். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணோன்னா அவுட்புட் லூப்புக்கு -10 + IC × RC which is equal to 0. அப்போது ICRC equal to 10. ஸோ IC நம்மளுக்கு கிவனில் இருக்குது 10 milliampere. அப்போது RC equal to 10/10 milliampere. அப்போது RC equal to 1 kilo ohm. ஸோ RC நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ என்ன RC நம்மளுக்கு ஏ ஆப்ஷனில் நம்மளுக்கு RC equal to 1 kilo ohm அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஷனில் இது RC ஃபைண்ட் அவுட் பண்ணதுலேருந்தே நம்ம சொல்லிடலாம் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் நம்ம இதிலிருந்து இப்போ நம்மளுக்கு மேபி இன்னொரு ஆப்ஷனுமே வந்து RC 1 இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். பட் நம்ம ப்ரொசீட் பண்ணாலுமே நம்மளுக்கு VI இல்லாமல் நம்ம இதனால் சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த ஆப்ஷனில் இருந்து மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இல்லை RB ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. தி ஓவரால் கரண்ட் கெயின் இஸ் 3600 in Darlington connection of a 2 transistor. The value of current gain provided by each transistor. இப்போ ஓவரால் கரண்ட் கெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதோட ஓவரால் கரண்ட் கெயின்? டார்லிங்டன் கனெக்ஷனோட கரண்ட் கெயின். அப்போது நம்மளுக்கு டார்லிங்டன் அப்படின்னாலே காமன் கலெக்டர் தான் வந்து நம்மளுக்கு இது வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். அப்போ காமன் கலெக்டர். அப்போது இதோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் ஓகே, காமன் கலெக்டர். பட் நம்ம அவுட்புட் எடுக்கிறது வந்து எமிட்டர்லேருந்து எடுக்கிறோம், இங்கேருந்து எடுப்போம் அவுட்புட். அப்போது இங்கேருந்து நம்மளுக்கு சப்ளை கிடச்சிருக்கும். ஓகே, அப்போ இப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு கரண்ட் கெயின் இருக்கும், இந்த டிரான்சிஸ்டருக்கு நம்மளுக்கு ஒரு கரண்ட் கெயின் இருக்கும், இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு கரண்ட் கெயின் இருக்கும் AI1. இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு கரண்ட் கெயின் இருக்கும் AI2. இது வந்து டிரான்சிஸ்டர் 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து டிரான்சிஸ்டர் 2. ஓகே, அப்போது நம்மளுக்கு டோட்டல் ஓவரால் கரண்ட் கெயின் AI வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3600 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஓவரால் கரண்ட் கெயினை எப்படி கிடைக்கும்? AI1 × AI2 தான் நம்மளுக்கு ஓவரால் கரண்ட் கெயின். அப்போ 3600. அப்போது ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து AI1 60 × 60 தான் வந்து நம்மளுக்கு 3600 கிடைக்கும். அப்போது ஈச் டிரான்சிஸ்டரோட கரண்ட் கெயின் வந்து நம்மளுக்கு 60. அப்போது AI1 = 60, AI2 = 60. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் B is the correct answer. Next question. Question number 7. Miller theorem in the content of a common emitter amplifier with resistive load describes. Okay.
இப்போ மில்லர் தியரம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ மில்லர் தியரம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மில்லர் எஃபெக்ட். மில்லர் எஃபெக்ட் நம்மளுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சில தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து மில்லர் எஃபெக்ட் கண்டிப்பா ஹை ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சில அவ்வளோ எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அப்போ மில்லர் எஃபெக்ட் காசஸ் நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இன்புட் கெப்பாசிட்டன்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்? இன்புட் கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி is inversely proportional to input capacitance input. அதாவது இன்புட் கெப்பாசிட்டன்ஸை தானே மில்லர் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் நம்மளோட ரிலேஷன். இப்போ இங்க வந்து இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுவீங்க, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரிலேஷன் தான் நம்ம அவங்க கேட்டிருக்க கொஷின். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டிக்ரீஸ் இன் ஹை ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்ரீஸ் இன் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எப்போ, வென் இன்க்ரீஸ் இன் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த இன்க்ரீஸ் இன் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மில்லர் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 8, மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், டார்லிங்டன் பேர், கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, நம்மளுக்கு கேஸ்கேட், டார்லிங்டன், கேஸ்கோட் இது எல்லாமே வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸில் இருக்குது. இப்போ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் நம்மளுக்கு ஆப் ஆம்ப்லேருந்து இருக்கும். அப்போது நம்ம இதிலிருந்து என்ன சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து ப்ரொவைட்ஸ் ஹை காமன் மோட் ரிஜெக்ஷன், காமன் மோட் வோல்டேஜ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். அப்போது பி வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவரால் கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போது நம்ம கேஸ்கேடை எப்போ போவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிமைனிங் கொடுத்துருக்க ரிமைனிங் 3 தவிர மீதியெல்லாம் பார்ப்போம். ஹை இன்புட் இம்பிடன்ஸ், ஹை கரண்ட் கெயின் கிடையாது. இப்போது கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர் எதுக்காக, ஃபாலோட் ஒன் ஆம்ப்ளிஃபையர் ஃபாலோட் பை அதர் ஆம்ப்ளிஃபையரை நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா, ஓவரால் கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அனதர் இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெக்வயர்டு இம்பிடன்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்வயர்டு அவுட்புட் இம்பிடன்ஸ், இன்புட் இம்பிடன்ஸை வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போ ஏ வந்து 4. ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ டார்லிங்டன் பேர் சிசி ஆம்ப்ளிஃபையரில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்த்தோம்ல, காமன் கலெக்டர் தான் வந்து நம்ம டார்லிங்டன் பேர்ன்னு சொல்கிறோம். அதில் நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் டிரான்சிஸ்டரோட கரண்ட் கெயின் வந்து நம்மளுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். அப்போது அதனால நம்மளுக்கு வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் வெரி ஹை கரண்ட் கெயின் இங்கே இருப்பாருங்க, வெரி ஹை கரண்ட் கெயின். அப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு டார்லிங்டன் பேர். இப்போ இது வந்து 2. அப்போ கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையர் வந்து நெக்லிஜிபிள் இன்டர்னல் ஃபீட்பேக், இது வந்து 1. ஸோ ஆப்ஷன் 4, 3, 2, 1, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 9, இன் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் which of the following feedback is employed? which of the following feedback is employed? ஓகே, இப்போ ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்டில் இருந்து நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக், வோல்டேஜ் சீரியஸா, வோல்டேஜ் ஷண்டா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பேசிக் சர்க்யூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட், காமன் பேஸில் இருக்க 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங், இது எல்லாமே வந்து நம்ம டக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இது வந்து டைம் கன்சியூமிங் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்டோட
சர்க்யூட் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அங்க பயாசிங் இருக்கும். ஸோ இங்க வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். ஓகே, வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஃபீட்பேக்ல ஆர்சி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ இங்க வந்து சி ஆர் சி ஆர் இங்கேயும் வந்து சி ஆர். ஸோ ஒவ்வொரு ஆர்சியுமே வந்து நம்மளுக்கு 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். இங்கே லாஸ்ட்டில் வர ஆரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி எடுத்து நம்ம இன்புட்க்கு கொடுக்குறோம். R1 R2 RE CE RC R3 R1 R2 CCC. ஸோ இது ஒவ்வொரு ஆர்சியுமே வந்து நம்மளுக்கு 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்போ 3 ஆர்சி இருக்கு. ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். காமன் எமிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒரு 180 டிகிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆசிலேட்டர் டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 360 டிகிரி இருக்கிறதுனால இது நம்மளுக்கு வந்து ஆசிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம ஆசிலேட்டர் இருக்கிறதுக்கான கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக் எம்ப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சாம்பிளிங் அண்ட் மிக்சிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சாம்பிளிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு அவுட்புட் நோட்ல இருந்து எடுத்திருக்காங்களா ஆர் அதர் தென் அவுட்புட் நோடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இங்க ஃபீட்பேக் வந்து அவுட்புட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகே, இங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்து அவுட்புட்ல இருந்து எடுத்ததுனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் சாம்பிளிங். வோல்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபீட்பேக் அவுட்புட்ல இருந்து எடுத்துட்டு which is connected back to input or other than input அப்படின்னு செக் பண்ணணும். if connected back to input அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். அப்படி இன்புட்டோட கனெக்ட் ஆகல அப்படின்னா அது வந்து சீரீஸ் மிக்சிங். பட் நம்மளுக்கு இங்கே வந்து இன்புட்டோட தான் கனெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஷண்ட் மிக்சிங். அப்போ நம்ம வந்து மிக்சிங் கண்டுபிடிச்சாச்சு, சாம்பிளிங்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சாம்பிளிங் மிக்சிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அப்போ ஆப்ஷன் பி வோல்டேஜ் ஷண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா என்ன சர்க்கியூட் கேட்டிருக்காங்களோ அது நம்மளுக்கு அந்த சர்க்கியூட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த சர்க்கியூட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீட்பேக் டேக்கன் ஃப்ரம் அவுட்புட். ஃபீட்பேக் டேக்கன் ஃப்ரம் அவுட்புட் அப்படின்னா அது வந்து வோல்டேஜ் சாம்பிளிங். ஃபீட்பேக் டேக்கன் அதர் பார்ட் ஃப்ரம் அவுட்புட் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கரண்ட் சாம்பிளிங். ஓகே, இதுவே வந்து ஃபீட்பேக் கனெக்டட் பேக் டு இன்புட் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். ஆர் ஃபீட்பேக் நாட் கனெக்டட் பேக் டு இன்புட் அப்படின்னா சீரீஸ் மிக்சிங். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆசிலேட்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 5 கொஸ்டின் நம்பர் 10. The essential conditions for maintaining oscillation in the oscillator circuits are okay. கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் ஃபார் மெயின்டைனிங் ஆசிலேஷன். அப்போ ஆசிலேஷனுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் லூப் கெயின் ஷுட் பி ஈக்குவல் டு 1. பர்காஷன் கிரைட்டீரியா இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட். டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 degree or 360 degree. So loop gain should be equal to 1 and total phase shift should be equal to 360 degree. இது 0 degree or 360 degree. இதுதான் நம்மளுக்கு வந்து பர்காஷன் கிரைட்டீரியான்னு சொல்லுவோம் ஆர் கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் தி மேக்னிடியூட் ஆஃப் ஓப்பன் லூப் கெயின் மஸ்ட் பி 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிடையாது. செகண்ட்ல வந்து யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அண்ட் டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் அரவுண்ட் தி க்ளோஸ்ட் லூப் இஸ் 0 or 360. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 11, தி ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆஃப் கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபையர் இஸ். ஓகே, பவர் ஆம்ப்ளிஃபையர்ல நம்மளுக்கு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, ஏபி, கிளாஸ் சி அப்படின்னு டைப்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் பி மட்டும் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏபி, கிளாஸ் சி. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் கண்டக்டிங் ஆங்கிள் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ கிளாஸ் ஏக்கு வந்து கிளாஸ் ஏ வந்து 360 டிகிரி, கிளாஸ் பி வந்து 180 டிகிரி, ஏபி 180 டிகிரி டு 360 டிகிரி, கிளாஸ் சி லெஸ் தென் 180 டிகிரி. அப்போது இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் பி. அப்போது 180 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போது கண்டக்டிங் ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 12, an ideal operational amplifier has. ஓகே, ஐடியல் ஆப் ஆம்புக்கு என்ன மாதிரி இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப் ஆம்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அப்போ ஆப் ஆம்போட கேரக்டரிஸ்டிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்யூஷன், ஆப் ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஆப் ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? என்னென்ன தெரியும் நம்மளுக்கு, இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ். நெக்ஸ்ட்டு மெயினாக பார்க்குறது சிஎம்ஆர்ஆர். அப்போ சிஎம்ஆர்ஆர் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் கெயின், காமன் மோட் கெயின் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பேண்ட் வித்து, அப்புறம் ஸ்லியூ ரேட். ஸோ ஐடியலாக எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ், ஜீரோ, இன்ஃபைனைட் காமன் மோடோ. ஸோ காமன் மோட் கெயின் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் இந்த ரெண்டும் மட்டும்தான். காமன் மோட் கெயின் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் இந்த ரெண்டும் மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட், வெரி ஹையாக தான் இருக்கும். இப்போ ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஹேஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட் ஆர் ஹை ஆர் லார்ஜ் ஆர் வெரி ஹை என்ன வேணால் சொல்லலாம். அப்போ லார்ஜ். அடுத்தது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆர் லோ. அப்போ ஆப்ஷன் பி. வேற ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் ஏ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. சி வந்து ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. டி வந்து ரெண்டுமே லோன் கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 13, a open loop voltage gain and common mode rejection ratio of an operational amplifier is. ஓகே, இதுவும் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயின் வந்து நம்மளுக்கு லார்ஜாக இருக்கும். காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ சிஎம்ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட்டாக இருக்கும், வெரி லார்ஜ். ஸோ அது வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் யூனிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். மச் லார்ஜர் தென் யூனிட்டி. ஓப்பன் லூப் கெயின் வந்து லார்ஜர். அப்போது ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 14, ஸ்லியூ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு டெஃபினேஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லியூ ரேட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் இன் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டெப் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட டெஃபினிஷன். பட் இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பை ஜீரோ, ஸ்டெப் பை எ ஸ்டெப். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் தான், பட் அவுட்புட் கரண்ட்டுங்கிறது கிடையாது, இன்புட் வோல்டேஜ் கிடையாது. இங்கே தேர்டில் பார்த்துட்டோம்னா காஸ்ட் பை அண்ட் அவுட்புட் கரண்ட் கிடையாது. ஸோ ரெண்டுமே வோல்டேஜ் தான். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ், காஸ்ட் பை ஜீரோ ஸ்டெப் இன்புட் வோல்டேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷனை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 15, ஃபைண்ட் தி அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் அ கிவன் சர்க்கியூட். ஓகே, ஒரு ஆப் ஆம்ப் சர்க்கியூட் கொடுத்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆப் ஆம்ப் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப் ஆம்ப் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஆப் ஆம்பில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லைக்
ஆடர், சப்ராக்டர், சம்மிங், டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், இன்டகிரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர் அந்த மாதிரி ஏதாவது கூட நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம இதை வந்து பேசிக் ஏதாவது ஆம்ப்ளிஃபையரோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு ஈக்குவேஷனாக தெரியும். நம்ம வந்து சால்வ் பண்ண தேவையில்லை. இன்புட் இந்த நோடில் என்ன வோல்டேஜ் கேசிஎல் அப்ளை பண்ணி இந்த நோடில் நம்ம ஃபஸ்ட்டு பை வர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் இது எதுவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் வச்சுருப்போம் இல்லைங்க. அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பேசிக்காக இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட மேட்ச் ஆகுது. அப்போ டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட நம்மளுக்கு அவுட்புட் V0 which is equal to R2 by R1 into V2 minus V1. அப்போ V2 minus V1 இங்க வந்து அப்போ அங்க என்ன எடுத்திருப்போம் V1 V2ன்னு எடுத்திருப்போம். பட் இங்க V2 V1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க வந்து V1 minus V2 V1 minus V2. அப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். R2 வந்து 470k upon R1 வந்து 10k into 3.5 minus 1. K get cancel. 0 get cancel. அப்போ 47 into 2.5. அப்போ V0 equal to 117.5 volt. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் D is the correct answer. V0 equal to 117.5. Next question. Question number 16. Obtain the CMRR for the circuit given. ஒரு ஆப் ஆம்ப் கொடுத்துட்டு அதோட CMRR என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இதுவும் டிஃப்ரென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அவங்க அவுட்புட் வோல்டேஜோ கெயினோ எதுவுமே கேட்கல. CMRR என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ CMRR ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு CMRR equal to AD upon AC. மேக்னிடியூட் ஆஃப் ஏடி அப்பான் ஏசிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஏடி ஏசி நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஏடியான ஃபார்முலா என்ன அப்படின்னா A1 மைனஸ் A2 அப்பான் 2 அண்ட் ஏசி ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. ஸோ இப்போ நம்ம A1 A2 அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இப்போ இதில் A1 அப்படிங்கிறது A1 which is equal to V0 upon gain தான். A அப்படிங்கிறதே gain தானே. அப்போ A1 அப்படிங்கிறது V0 by V1 input by considering V2 input as 0. And A2 அப்படிங்கிறது V0 by V2 by considering V1 equal to 0. இப்போ நம்ம A1 A2 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். டைரெக்டாக அதிலிருந்து ஏடிஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணி சிஎம்ஆர்ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு சிஎம்ஆர்ஆர் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்மளுக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு A1 V0 by V1. அப்போ V2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கேயும் 0, அப்போ இங்கேயும் 0. இப்போ V1 மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ இது வந்து A. ஃபஸ்ட்டு A1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டு ஃபைண்ட் A1 KCL at A. I1 equal to IF. ஸோ இங்கே நம்ம வந்து 0ன்னு சொல்லிட்டோம். பை வர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் இங்கே வந்து 0. எப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம வந்து V2 0ன்னு அஷ்யூம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே வந்து 0ன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். அப்போ V1 மைனஸ் 0 upon 1k which is equal to 0 minus V0 upon 90k. K gets cancelled. அப்போ V0 by VI equal to VI which is equal to minus 90. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து A1. இதுதான் நம்மளுக்கு A1. ஓகே, A1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டு ஃபைண்ட் A2.
டு ஃபைண்ட் A2ல நம்ம வந்து V1 ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். இங்கே வந்து V1 ஈக்குவல் டு 0. அப்போது V1 ஈக்குவல் டு 0 பண்ணிட்டா V2 நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த இங்கே 0 வராது. நம்ம வந்து இங்கே வோல்டேஜ் Vx அப்படிங்கிற வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ Vx ஈக்குவல் டு by voltage division principle same resistance upon sum of the resistance into total voltage. அப்போ 100 Vx equal to 100 upon 101 into V2. இதுதான் வந்து Vx. அப்போ இங்கேயுமே by virtual ground concept A அப்படிங்கிற நோட்ல நம்மளுக்கு Vx இருக்கும். இங்கே V1 equal to 0. அப்போ KCL at A I1 equal to IF. அப்போ I1 வந்து 0 minus Vx upon 1K which is equal to Vx minus V0 by 90K. ஸோ Vxக்கு பதிலாக நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க 100 by 101 V2 அப்படின்னு போடுறோம். ஸோ அப்படி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 into 100 by 101 V2 plus 100 by 101 V2 which is equal to V0. அப்போ இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் V0 by V2 which is equal to 90.099 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ A2 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு which is equal to A2. ஸோ இப்போ இது வந்து A2. இப்போ இதை வந்து நம்ம ADல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ADல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு AD என்ன கிடைக்கும்? AD வந்து 90 minus 90.099 upon 2 அப்படின்னா நம்மளுக்கு AD வந்து minus 90.045 கிடைக்கும். AC வந்து நம்மளுக்கு 0.099 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் 90.045 அப்பான் 0.099. ஸோ மேக்னிடியூட் எடுத்தால் நம்மளுக்கு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 909.5. ஸோ சிஎம்ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு 909.5. ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா டி ஆப்ஷன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். நம்ம ஆஸ் யூஷுவல் ஆப் ஆம்ப் சர்க்யூட் சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் சாப்டர் 7 டைமர்ஸ், பிஎல்எல், விசிஓ, கன்வெர்ட்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்கு. ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கன்வெர்ட்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் 17 இன் ஃபேஸ் லாக்டு லூப் தி லாக் ஸ்டேட்டஸ் பிஎல்எல்ல ஒரு லாக் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிஎல்எல்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிடக்டர் இருக்கும், கம்பேரட்டர், லோ பாஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் விசிஓ இருக்கும் ஃபீட்பேக்கில். ஸோ இன்புட் நம்ம கொடுக்காதப்போ நம்மளுக்கு கம்பேரட்டரோட அவுட்புட் 0வாக இருக்கும். அப்போது 0வாக இருக்கும்போது விசிஓ வந்து சென்டர் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் நம்ம கம்பேரட்டருக்கு இன்புட் கொடுக்கும்போது அந்த கம்பேரட்டர் இன்புட்டோட ஃப்ரீக்வன்சியும் விசிஓலிருந்து வர ஃப்ரீக்வன்சியும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் எப்போ நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, விசிஓட ஃப்ரீக்வன்சியும் இன்புட்டோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு பிஎல்எல் வந்து லாக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா விசிஓ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் இன்புட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Next question. Question number 18. Which of the following is fastest analog to digital converter? So fastest நாலே நம்மளுக்கு தெரியும் ஃப்ளாஷ் டைப். ஆப்ஷன் B is the correct answer. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் கொஷின். Question number 19. For 8-bit DAC, whose output are in the range of 0 to 10 volt? What is the analog output for digital input? Okay. N கொடுத்திருக்காங்க. N equal to 8. So range. Output are in the range of 0 to 10 volt. அப்போ 10 volt அப்படிங்கிறது full scale voltage வந்து 10 volt.
ஸோ அனலாக் அவுட்புட் வி நாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன், அனலாக் அவுட்புட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அனலாக் அவுட்புட் which is equal to resolution into decimal equivalent of digital input. Decimal equivalent of digital input. ஓகே, இப்போ நம்ம ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வி ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் அப்பான் ஸ்டெப் சைஸ் வந்து 2 power n minus 1 into decimal equivalent. ஸோ டோட்டலாக எவ்வளோ பிட்ஸ், 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7. அப்போது 2 power 7 into 1 அதுதான் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் ஈக்குவலண்ட். அப்போ 2 power 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு 128. ஸோ அப்போ இது வந்து 128. அப்போது இங்கே வந்து 10 அப்பான் 2 power என்னங்கிறது 2 power 8 minus 1. 2 power 8 அப்படிங்கிறது 256. அப்போ 256 10 by 255 தான் வந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன். அப்போ 10 அப்பான் 2 power 8 minus 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 upon 255 into 128 V not equal to. So 10 upon 10 divided by 255. ஸோ இதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா V not which is equal to 5 volt. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு V not வந்து 5 volt கிடைக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் B is the correct answer. ஸோ டோட்டலாக 19 கொஷின்ஸ் இருக்குது அனலாக் சர்க்கியூட்ஸில். ஸோ அதுக்கான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஒரு கொஷின் வந்து நம்ம அந்த ஆர்பி வேல்யூ வந்து நம்மளால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.